யார் வந்தாலும் எதிர்க்கிறது அப்படிங்கிறது கமலும் ரஜினி அவர்களும் 2 பேரும் வரும்போது நான் கடுமையாக எதிர்த்தேன். இப்போ விஜய் அப்படி பார்க்க முடியாதுங்கிறது தான். நாளைக்கு மிகச்சரியான ஒரு தலைவனாக விஜய் வந்தால் விஜய் இந்த மக்கள் ஏற்றுக்கும். ஏன்னா விஜய்க்கு சின்ன வயசுலேயே பல நூற்றுக்கணக்கான, இன்னும் சொல்ல போனால் ஆயிரக்கணக்கான கோடிகள் சொத்து அவருக்கு இருக்கிறதா சொல்லப்படுது. அப்போ இன்னும் ஒருத்தர் சம்பாரிச்சு அதில் சாப்பிடணும்னு நினைக்கிற ஒரு மனநிலை அவருக்கு இருக்காதுன்னு நான் நம்புறேன். அதனால நான் நம்புறேன் விஜய் பிஜேபி இயக்கும் அப்படின்னு இயக்கும்னு நான் நம்பல. அவர் விஜய் பிஜேபியை புறந்தள்ளுவாருன்னு நான் நம்புறேன். பிஜேபி ஒரு கிறிஸ்துவரை இந்திய ஒன்றியத்தில் எந்த மாநிலத்திலையும் வளர்த்து விட்டதில்லை. தான் பிறப்பால ஒரு கிறிஸ்துவன் அப்படிங்கிறது விஜய்க்கு. விஜயை வெளிப்படையாக ஒரு லெட்டர் பேட்லயே அவர் பண்ணிருக்காருல்ல, அப்படித்தானே வச்சிருக்காரு. நீங்க விஜய்க்கு திமுக தொந்தரவு கொடுக்குது அப்படிங்கறது உதயநிதிக்காக பண்றது தான். நடிகர் விஜய் தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரம், ஒரு கட்சி தொடங்கி இருக்காரு தமிழக வெற்றி கழகம்னு. அவருடைய அரசியல் வருகை என்பது எந்த மாதிரியான மாற்றத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்த போகுது? அதாவது தலைவான்னு ஒரு படம் 10 வருஷம் இருக்குமா, அவர் கிட்டத்தட்ட 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவர் ஒரு அரசியல் கட்சியை தொடங்க போறாருன்னு தெரிஞ்சிருச்சு, அப்படித்தானே? அப்போ அவர் அனிதா இறந்ததுக்கு சில நாட்களுக்கு பிறகு அவர் குழுமூருக்கு போய் அந்த வீட்டில் போய் உட்காந்து தன்னால் முடிஞ்ச ஒரு உதவியை செஞ்சு, அதுமாதிரி தூத்துக்குடி கலவரம் நடந்தபோது அதன் பிறகு ஒரு நாள் யாருக்கும் தெரியாமல் அறிவிக்காமலே போய் அந்த மக்களெல்லாம் சந்தித்து உதவிகள் செஞ்சு ஆறுதல் சொல்லிட்டு, இப்படியெல்லாம் அவர் தன்னுடைய அரசியல் நிலைப்பாடை அல்லது தன்னுடைய அரசியல் தனக்குள்ளே வரணுங்கிற அந்த செயல்பாடெல்லாம் நமக்கு தெரிஞ்சது. என்னென்னா ராமேஸ்வரத்தில் கூட எனக்கு தெரிஞ்ச ஒரு கூட்டம் போட்டார்னு நினைக்கிறேன் ஈழத்தமிழர்களுக்காக. அந்த மிக முக்கியமான அந்த காலகட்டத்திலேயே விஜயுடைய அரசியல் வருகையை யாருமே புறந்தள்ள முடியாது. யதார்த்தத்தில் பார்க்கணும். நீங்கள் யார் வந்தாலும் எதிர்க்கிறது அப்படிங்கிறது கமலும் ரஜினி அவர்களும் 2 பேரும் வரும்போது நான் கடுமையாக எதிர்த்தேன். இப்போ விஜய் அப்படி பார்க்க முடியாதுங்கிறது தான் காரணம். நீங்கள் ரஜினி சிஸ்டம் சரியில்லை, போராட்டம்னா நாடு சுடுகாடாகிறதா, இப்படியெல்லாம் ரொம்ப முன்னுக்கு பின் முரண்பாடோட நடந்துக்கிட்டவர். கமலஹாசனும் அதுபோல் அவருடைய அரசியல் நிலைப்பாடுங்கிறது அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அப்படியான நிலைப்பாடு இருந்தது. ஆனால் மக்களை சார்ந்த மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கிற அவர்களுடைய போராட்டமோ அல்லது அவர்களுடைய நிலைப்பாட்டிலே எதிர்கருத்தியல் இல்லாத ஒரு ஆளாகத்தான் விஜய் தன்னை அரசியலில் அவருடைய அந்த பயணத்தை கட்டமைச்சிருக்கார் வெளியே தெரியாத காலகட்டத்திலே. அப்போ அப்படி இருக்கும்போது அதாவது விமர்சனம் எல்லாருக்கும் உண்டு, எனக்கும் கூட சில விமர்சனம் உண்டு. ஆனால் அதில் சீர்தூக்கி பார்க்கணுங்கிறது தான். நீங்கள் இன்னைக்கு மாவட்டந்தோறும் கூப்பிட்டு எல்லாத்துக்கும் ஒரு கல்வி உதவித்தொகை தராருங்கிறது இது 100% அப்பட்டமான அரசியல் தான். ஏன்னா அந்த பிள்ளைகள் மனசில் விதைச்சி அந்த பிள்ளைகள் நாளைக்கு ஓட்டு போடுற இடத்துக்கு வரும்போது அது தனக்கு சாதகமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனால் அதை செய்யறதுங்கிறது ஒரு மரியாதைக்குரிய விடயமாக தான் நம்ம பார்க்கணும். ஆக இப்படி அவர் ஒரு அரசியல் கட்சியை இன்னைக்கு தொடங்கி தமிழ்நாடு வெற்றி கழகமாக, தமிழ்நாடு வெற்றி கழகம்னு ஒரு பேரை வச்சு இன்னைக்கு ஒரு மாநாடை நோக்கி போய்கிட்டு இருக்காரு. அதில் ஒரே ஒரு விடயம் என்னன்னா, நீங்கள் மதுவுக்கு எதிரான ஒரு சபதமா, ஒரு நோ டு ட்ரக்ஸ், அதை எடுக்கும்போது எந்த சூழ்நிலையிலையும் நானும் அதை தொடமாட்டேன் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுக்கணும். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு ஒரு நடிகன் எப்படி இருக்காங்க என்னங்கன்னு. அதாவது ஒருவன் தன்னிலிருந்து தான் மாற்றத்தை தொடங்கணும். ஆனால் சமூகத்துக்காக நிற்கிறவன் தன்னுடைய உள்ளங்காலில் இருந்து உச்சந்தலை வரைக்கும் அவனுக்குள்ள மாற்றம் ஏற்பட்டாதான் அவனால் இந்த சமூகத்துக்கு மாற்றத்தை உண்டு பண்ண முடியும். அப்போ தன் பிள்ளைகள், தன் தாய் தந்தை, தன்னுடைய பழக்க வழக்கங்கள், இதெல்லாம் நாம் யாருக்கு அறிவுரை சொல்கிறோமோ அவங்க பார்வையிலிருந்தும் நம்ம வாழ வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதில் நம்ம உண்மையாக இருக்க வேண்டியது இருக்கு. அப்படி நாம் இருந்துக்கிட்டு நாம் அவங்கள வழி நடத்தும் போது, இன்னைக்கு தலைவர் இருக்கிறாரா இல்லையான்னு தெரியல. தலைவர் பிரபாகரன் இருந்தால் தலைவன், இல்லைன்னா இறைவன் சொல்கிற இடத்துல ஒரு தலைவன் மாறுறான்னா அவனுடைய சுய ஒழுக்கமும்
அவனுடைய வாழ்ந்த வாழ்க்கை, முன்னோடியாக வாழ்ந்த வாழ்க்கையும், அவன் கட்டமைச்ச அரசியலும், அவன் ஏற்படுத்த நினைச்ச அல்லது உருவாக்கி வழிநடத்தின அந்த 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 நாட்டினுடைய அந்த என்ன சொல்றது அரசு பயணம் அல்லது வரலாற்று பயணமும் தான். அப்ப விஜய் அவர்களும் தன்னை முழுமையாக தகுதியாக்கிட்டு நாளைக்கு வர்ற இளைஞர்களுக்கு அவர் வழிகாட்டியாக நின்றால் உண்மையிலே நம்ம மகிழ்வேன். இல்லை, நம்ம ரஜினி, கமல்னு நிறைய பேரை பார்த்துருக்கோம். வந்தாங்க போனாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பெருசாக சாதிக்க முடியல. விஜயகாந்தை தவிர வேறு யாரும் பெருசாக சாதிக்க முடியல. விஜயுடைய அரசியல் நிலைப்பாடு இல்லை, நம்ம அப்படி பார்க்கவே கூடாது. இல்லை, இவங்கெல்லாம் தோத்தாங்க அதனால இவர் அப்படி பார்த்தா எம்ஜிஆர் ஜெயிச்சாரு, எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதா அதே கட்சிங்கிறதுனால ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கட்சி ஆரம்பித்த டி ராஜேந்திரோ பாக்யராஜ் அவர்களோ இவங்கெல்லாம் ஜெயிக்கல. அதனால இனிமேல் அரசியல் தலைவன் எவனும் வந்து சினிமாவில இருந்து யாரும் வர முடியாதுன்னு சொன்ன நேரத்தில் எதிர்கட்சி தலைவருங்கிற அளவுக்கு விஜயகாந்த் அவர்கள் வந்தார். அதனால நீங்க அப்படி இதுல இருந்து இனிமே வாய்ப்பே இல்லைங்கிறதெல்லாம் எதுவுமே இல்லை. நாளைக்கு நான் சொல்றேன், நான் ஒன்றும் யாரையும் நான் எப்படி தமிழ் சமூகத்தில் இங்கே எவனும் மேலானவனும் இல்லை கீழானவனும் இல்லைன்னு சொல்றனோ, அதுபோல நாளைக்கு மிகச்சரியான ஒரு தலைவனாக விஜய் வந்தால் விஜய் இந்த மக்கள் ஏற்றுக்கும். ஏன்னா விஜய்க்கு வந்து சின்ன வயசுலேயே பல நூற்றுக்கணக்கான, இன்னும் சொல்ல போனால் ஆயிரக்கணக்கான கோடிகள் சொத்து அவருக்கு இருக்கிறதா சொல்லப்படுது. அப்ப இன்னொருத்த சம்பாரிச்சு அதுல சாப்பிடணும்னு நினைக்கிற ஒரு மனநிலை அவருக்கு இருக்காதுன்னு நான் நம்புறேன். ஆனால் அதே நேரத்தில் ஆட்சிங்கும் போது, ஒரு கட்சிங்கும் போது, மக்களை வழி நடத்துறதுங்கிறது போது யாரும் பிறந்து அப்படியே வர்றதில்லை, தன்னை தகுதியாக்கிக்கிறது தான். இந்த தகுதியாக்குற நிலை இருந்தால் அவர் ஏன் வரக்கூடாதுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, யதார்த்தமான ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்படி அவர் தன்னை தகுதிப்படுத்திட்டு அந்த இடத்துக்கு அவர் இல்லை, யார் வந்தாலும் மகிழ்ச்சி தான். இல்லை, எந்த மாதிரியான அம்சங்களை பார்க்குறீங்க அவர் ஒரு தலைவனா உயர்வார்? அப்படி அதைத்தான் நான் சொல்றேன். நான் இதெல்லாம் வளர்த்துங்கிறேன். இதெல்லாம் இருக்கு அப்படின்னு முழுமையா இல்லைன்னு நான் சொல்லலை. இருந்தால் இன்னும் அத சரியான பாதையை சரியா தன்னை வடிவமைக்கிறதுல நீங்க அதை கொண்டுட்டு வாங்கன்றது தான். அதனால தமிழ் சமூகம் புறந்தள்ளக்கூடிய ஆள் விஜய் இல்லை அப்படிங்கிறது தான். ஆனால் தன்னை அந்த இடத்துல பொருத்திக்கிறதுங்கிறது ஒரு சாதாரணமானது இல்லை. நீங்க அதுக்கான அனுபவங்கிறது, ரணம்ங்கிறது, வலிங்கிறது, இழப்புங்கிறது அதெல்லாம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அது அநேகமாக அவருக்கு தெரிஞ்சிருக்கும் தான் நான் நினைக்கிறேன். அவரையே பிஜேபியினுடைய பி டீம்னு தானே சொல்றாங்க விஜய். அதாவது இது வந்து இப்போ யார் பி டீமாக இருந்தது அப்படின்னு நம்மளுக்கெல்லாம் சிலது தெரிஞ்சுது. இப்போ விஜய்க்கு இருக்கிறதா சொல்லப்படுது. அப்படி பி டீமாக பின்னாடி பிஜேபி இருந்ததுன்னா இதுவரைக்கும் ரஜினிகாந்தும் கமலஹாசனும் சந்திக்காத ஒரு பெருவழியை, ஒரு பேரிழப்பை சந்திக்க வேண்டியது இருக்கும், அது விஜயா இருந்தாலும். அதனால பிஜேபி பின்னாடி ஒருத்தன் போனாலும் சரி, பிஜேபி வழிநடத்தி ஒருத்தன் முன்னாடி போனாலும் சரி, தமிழ்நாட்டில் சவக்குழி தான். ஏன்னா தமிழ் இனம்ங்கிறது உலகத்திலேயே ஒரு வித்தியாசமான இனம். நீங்கள் காசு வாங்கிட்டு ஓட்டு போடலாம், எல்லாம் செய்யலாம். அவங்க இருக்கிறதில்ல, பார்த்ததில் இருக்கிறதில்ல. நீங்கள் வந்து தேசிய கட்சிகளாக இருக்கிற காங்கிரஸாக இருந்தாலும் சரி, பிஜேபியாக இருந்தாலும் சரி, இவங்களோட கூட்டு வச்சுக்கிட்டு அவங்க அதிகாரம் செலுத்தி அவங்க வளர்த்து இங்கே ஒருத்தன்லாம் இனி ஒரு காலமும் உருவாக முடியாது. அதனால் நான் நம்புகிறேன், விஜய் வந்து பிஜேபி இயக்கும் அப்படின்னு இயக்கும்னு நான் நம்பலை. அவர் விஜய் வந்து பிஜேபியை புறந்தள்ளுவார்னு நான் நம்புகிறேன். இன்னொரு விஷயம், பிஜேபி ஒரு கிறித்துவரை இந்திய ஒன்றியத்தில் எந்த மாநிலத்திலையும் வளர்த்து விட்டதில்லை. தான் வந்து பிறப்பால ஒரு கிறிஸ்துவன் அப்படிங்கிறது விஜய்க்கு, விஜயை வெளிப்படையாக ஒரு லெட்டர் பேட்லேயே அவர் பண்ணியிருக்காருல்ல. ஆமாம், அப்படித்தானே வச்சிருக்காரு. ஒரு நீங்கள் விஜயை வளர்த்து விட்டு அப்படி ஒருவேளை விஜயால ஒரு கூட்டத்தை சேர்க்க முடியும்னா, ரஜினிகாந்த் அவங்க பயன்படுத்தின மாதிரி விஜயை வளர்த்து விட்டு அறுவடை செய்கின்ற நேரத்தில் காலை வெட்டி அல்லது முடமாக்கி அவரை ஒதுக்கிட்டு அதை கைப்பற்ற நினைக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அப்படி பின்புலமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நான் நம்புகிறேன். ஒருவேளை இருந்தால் விஜய் அதை தவிர்த்துக்கிட்டாருன்னா அவர் வளர முடியும். நிச்சயமாக இந்த பேட்டி கூட அவருக்கு போகலாம். அதனால தன்னை தகுதியாக்கிட்ட ஒரு தேவையோ இடமோ இங்கே இருக்கா சார்? தமிழ்நாட்டில் இருக்கு, கண்டிப்பாக இருக்கு, கண்டிப்பாக இருக்கு. அவர் சொல்றதுங்கிறது இப்போ என்னன்னா, நான் எதையும் நல்ல விஷயங்கள் யார் சொன்னாலும் நான் வந்து ஆதரிப்பேன்.
இவரெல்லாம் சொன்னதை நம்ம ஆதரிக்கணுமா எதிர்க்கணுமாங்கிறதுலாம் இல்லை. எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் நான் எதிர்ப்பேன். அதனால நீங்கள் வந்து ஜெயலலிதா, கலைஞர், அதுக்கு பிறகு தலைவர் இல்லைன்னாங்க. தலைவர் இருக்காங்க. இப்போ எடப்பாடி இருக்காரு அதிமுகவுக்கு, ஸ்டாலின் இருக்காரு. சரி, எடப்பாடிக்கும் ஸ்டாலினுக்கு பிறகு யாரு அப்படின்னு ஒன்று இருக்கு. அப்போ இப்போ இருக்கிற வளர்ந்து வரும் தலைவர்களா அல்லது தமிழ் சமூகத்தில் யார் யாருன்னு இப்போ கணக்கெடுக்கும் போது அன்புமணி, திருமாவளவன், சீமான்னு சொல்கிறாங்க. இப்போ நாங்களாம் வளர்ந்துட்டு வரோம். ஆனால் இவங்களெல்லாம் ஒரு ஐக்கான சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு அடுத்தது யாருன்னு ஒன்று இருக்குது இல்லை? நீங்கள் ரஜினி, கமல், விஜய், அஜித், அதுக்கப்புறம் என்னன்னு ஒரு இன்னும் வரலையே ஒழிய ஒன்று இருக்குல்ல. இது போல் அரசியல்லையும் ஒன்று இருக்குது. அப்போ அந்த இடம் வரும்போது உதயநிதி, ஸ்டாலின், விஜய் இப்படியெல்லாம் வரும். நான் சொல்கிறேன், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நாளைக்கு இதெல்லாம் காணாமலும் போகலாம், அல்லது இவர்களுக்குள்ள போட்டியும் நடக்கலாம். நீங்கள் விஜய்க்கு திமுக தொந்தரவு கொடுக்குது அப்படிங்கிறது உதயநிதிக்காக பண்ணுறது தான். அது எல்லாருக்கும் தெரியும், அல்லது உற்று நோக்குகிற யாராக இருந்தாலும் தெரியும். நாளைக்கு விஜய் நமக்கு போட்டியாக வந்துட்டா என்ன செய்யறது? சரி, விஜய்க்கு தெரியாதா உதயநிதி ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு கட்சியினுடைய அதிகாரத்துக்கு அவர் வருவார், நாம் வந்து புதுசாக வரோம் அப்படின்னு தெரியாதா? இல்லை, விஜய் பார்த்துலாம் திமுக பயப்படும் நினைக்கிறீங்களா? அவ்வளோ பெரிய கட்சி. நான் பயப்படுவது இல்லைங்கிற அரசியலில் ஒன்று சொல்லுவாங்க, இந்த புல்லு நாளைக்கு நம்ம காலை தடுக்கும்னா அந்த புல்லை வெட்டி போட்டு தான் அந்த மண்ணை ஆள்கிறவனாக இருந்தாலும் சரி, சாதாரண ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, இந்த புல்லு என் கால் தடிக்கு நான் கீழே விழுந்து ஒருவேளை சாகக்கூடிய வாய்ப்பு வரலாம்னா அந்த புல்லையே பிடுங்கி போட்டு தான் போவான். அப்போ நீங்கள் ஆலமரம், அரச மரம், வேப்ப மரம், தென்னை மரத்தெல்லாம் நீங்கள் கணக்கிலேயே அதெல்லாம் நீங்கள் புல்லையே பிடுங்கி போடுவாங்கன்னா அப்போ நாளைக்கு ஒருவேளை விஜய் வளர்ந்து வந்தால் என்ன? இப்போ விஜயை ஆதரிக்கிற எல்லாரும், நான் சொல்கிறது சில அரசியல் கட்சிகள்லாம் சொல்கிறாங்களே, விஜய்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள், உடனே அவர் பிறந்தநாள் வாழ்த்து சொன்னால் இவர் நன்றி சொல்கிறது, இதெல்லாம் இருக்குல்ல, விரும்பி வாழ்த்து சொல்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? நான் கேட்குறேன், சிரிக்காமல் சொல்லுங்க. விரும்பி வாழ்த்து சொல்கிறாரு. நாம் தமிழர் சொல்கிறீங்களா? நாம் தமிழர் சொல்கிறீங்களா? ஏங்க சீமான் மட்டும் தான் வாழ்த்து சொன்னாரா? நிறைய கட்சிகள் எல்லாரும் விரும்பி தான் சொன்னாங்களா? சிரிக்காம சொல்லுங்க. ஏதாவது கணக்கு இருக்கா? சிரிக்காம சொல்லுங்க. நான் விரும்பி சொல்றாங்களா? ஆஹா, விஜய் வளர்ந்து வரட்டும், நல்லா வரட்டும், நம்மளை அப்படியா? வா மகனை, எந்த இடத்துல நானும் உன்னை வீழ்த்துறேன். நீங்க மேல அதிகாரத்தில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, சமமா நிற்கிறவங்க மட்டும் இல்லை, அல்லது அவரோட மேல நிற்கிறவங்க, கீழே நிற்கிறவன், அதெல்லாம் இல்லை. நீங்க ஈசிச்சார் போலதான் அடிச்சு பிடிச்சி எவன் அதிகாரத்தில் உட்கார்றானோ அவன் காலில் விழுவான். நீங்க நாளைக்கு அதிகாரத்தில் உட்காந்துட்டா அவங்க காலில் விடும். அது வரைக்கும் உங்களை மிதிக்கிறதுக்கு தான் இந்த உலகமே நிற்குது. அரசியல் களம்ங்கிறது போர்க்களத்தோட மோசமானது. என்ன மாதிரி இருக்கிறவங்கலாம் நாங்கள் என்னன்னா, திசைக்கு ஒரு தலைவன் வேணும். நீங்க ராஜராஜ சோழன் உலகம் முழுக்க எப்படி ஆண்டான்னா, அவன் எல்லா திசையிலையும் அந்த மண்ணை அடிச்சு பிடிச்சான்னா அவனுக்கிட்டே கொடுத்தான், நீ எனக்கு கீழடான்னா. எந்த ஒரு நாட்டில் படையெடுக்க போனாலும் எல்லா இடத்துல இருந்து ஆட்களை கூப்பிட்டான். அது பெரும்படையாக மாறிச்சு. ராஜராஜ சோழன் வரானாவே வந்து வாசலில் நின்று மண்டிட்டான் அந்த மண்ணின் எல்லையில். அதனால தான் உலகத்தினுடைய பெரும்பகுதி அவன் ஆட்சி செஞ்சான். அப்போ நீங்கள் அதிகாரம் உங்கள் கைக்கு வந்ததுன்னா மண்டிடுவாங்க, அதுக்கு முன்னாடி வீழ்த்த தான் பார்ப்பாங்க. அதனால் அதுக்காக அது விஜய்க்கும் அநேகமாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை போக போக தெரியும். இல்லை கூட்டணிக்காக தான் இவங்கெல்லாம் வாழ்த்து சொல்கிறாங்கன்ற மாதிரி ஒரு பார்வை இருக்கலாம். வளர்ந்துட்டா ஒன்று எட்டி உதைச்சிட்டு நீங்கள் மேலே போகணும், இல்லைன்னா ஒட்டி கட்டி பிடிச்சிக்கிட்டு கூட நிற்கணும். இதானே அரசியலுங்கிறது? இதானே? இதுக்கு தான் வாழ்த்து சொல்கிறது. அதுக்காக வாழ்த்து சொல்கிற நாகரிகத்தை நான் வந்து அசிங்கப்படுத்த விரும்பலை. ஆனால் அதுக்குள்ளே இது இருக்குங்கிறத விஜயும் புரிஞ்சுக்கணும். இதுக்காக தான் செய்கிறோங்கிறது அவங்களுக்கும் தெரியணும். இதெல்லாம் நான் தெரிஞ்சு வச்சிருக்கேங்கிறது தான். இதை என் தலைமுறை தெரிஞ்சுக்கணுங்கிறது தான். அதனால தமிழர் விஜய் கூட்டணிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாயிடுன்ற மாதிரி பேசுகிறாங்களே. ஆனால் ஆகிட்ட நல்லது தானே. இது என்னது? இது என்ன நம்மளுக்கு அதாவது தமிழ் மண்ணை காக்கிறதுக்கு தமிழ் உணர்வோடு ஒன்று சேர்ந்தால் நல்லது தான். அதை வந்து வரவேற்கிறேன். வெற்றி பெறுமா? அது இல்லை, வெற்றி பெறுமானா நான் சோசியல்லாம் சொல்ல முடியாது. இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தா இவங்களை வீழ்த்துறதுக்கு நிற்பாங்கல்ல, பணத்தோட அதிகாரத்தோடு நிற்கிறவங்க. அதை இவங்க வீழ்த்துறதுக்கு என்ன செய்ய போகிறாங்கங்கிறது ஒன்று இருக்குல்ல. அதனால் நீங்கள் வந்து அதாவது இந்த மண் இந்த இனம் இந்த வரலாறு இதை காக்கிறதுக்கான புனிதமான ஒரு ஒன்றிணைப்பு நடந்ததுன்னா நிச்சயமாக அது நடக்கும். உடனடியாக நடக்கலைனாலும் நடக்கும். அந்த எண்ணத்தோட
அவர்கள் ஒன்று சேர்ந்தாங்கன்னா அவர்கள் மட்டும் இல்லை, நான் மட்டும் இல்லை, இனி வரக்கூடிய அடுத்த தலைமுறையினுடைய தலைமை மட்டும் இல்லை, அவர்கள்லாம் ஒரு புனிதமான, ஏன்னா நீங்கள் கொடூரமாக ஆட்சி அதிகாரத்தில் கோல வச்சிட்டு இருக்கிற ஒரு கூட்டத்தை நீங்கள் நேர்மையற்ற ஒரு கூட்டணியால் வீழ்த்தவே முடியாது. உணர்வாலையும் உயிராலையும் ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு புரிந்துணர்வோட இறுக கைப்பற்றினாதான் இந்த இனத்துக்கான எதிரிகளை வீழ்த்த முடியும். அந்த எண்ணத்தோட இவர்கள் கைகோர்த்தால் அல்லது இவர்களைப் போல இருப்பவர்கள் கைகோர்த்தால் அவங்களையும் தக்க வச்சுக்க முடியும், இந்த இனத்தையும் வழி நடத்த முடியும் அப்படிங்கிறது தான். அவருக்கும் கொஞ்சம் தெரியும், ஆய்வு பண்ணியிருப்பார், அவருடைய பயணத்திலையும் அவர் நிறைய கற்றுக்குவார். ஒருவேளை நான் சொன்னதில் ஏதாவது அவருக்கு பயனுள்ளதாக இருந்தால் அவர் எடுத்துக்கிட்டால் ஒரு சகோதரனாக நான் மகிழ்வேன். அது அவருடைய வளர்ச்சிக்கு உதவும்னு நான் நம்புகிறேன். தனிப்பட்ட முறையில் அவருக்கு நான் எதுவும் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். இதுலேயே சில விஷயங்கள் நான் பேசியிருக்கேன். மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.